வருங்கால ஆட்சி பணியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அக்டோபர் 31ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய ஹிந்து நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய நியூஸை வந்து அனலைசிஸ் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் ஃப்ரண்ட் பேஜ்லேயே வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சாபஹார் போர்ட் பற்றின நியூஸ் வந்து வந்திருக்கும். இதுக்கு வந்து என்ன நியூஸ் அப்படின்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கெட்ஸ் 6 months வைவர் ஃபார் ஈரான் போர்ட். யார் வந்து இந்த வைவர் வந்து கொடுத்துருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ட்ரம்ப், யூஎஸ். என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிரச்சனையை வந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி சாபஹார் போர்ட் அப்படின்னா அதோட பேசிக்ஸ் வந்து பார்ப்போம். இவங்க எதுக்காக இந்த வேவர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில்ஸாக அடுத்தது பார்க்கலாம். ஸோ சாபஹார் போர்ட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஈரானில் இந்த லொக்கேஷனில் இருக்குது. இதுதான் வந்து சாபஹார் போர்ட். நம்ம இந்தியாவிலேருந்து நம்ம ஷிப்பு வழியாக இந்த இடத்துக்கு போயிட்டு இங்கேருந்து ஈரானை வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஈரான் வழியாக எங்கே போகிறோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தானை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ரூட்டு தான் இந்த சாபஹார் போர்ட். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியெல்லாம் நம்மளோட பாதை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானை கட் பண்ணிவிட்டு ஆப்கானிஸ்தானுக்கு போய் ஹெல்ப் பண்ணுவோம். ஆனால் இப்போதைக்கு பாகிஸ்தானை வந்து கிராஸ் பண்ணி போகிறதுக்கான சூழல் வந்து நிலவலை. ஆப்ரேஷன் சிந்தூர் இந்த மாதிரி பிரச்சனைகள் போயிட்டே இருக்கிறதுனால நம்ம அல்டர்னேட்டிவ் ரூட்டாக வந்து இந்த ரூட்டை வந்து வச்சுருக்கோம். ஸோ அதனால தான் இந்த சாபஹார் போர்ட்டை வந்து ஈரான்கிட்ட நம்ம சேர்ந்து 2 பேரும் வந்து டெவலப் பண்ணி, ஸோ இது வழியாக சென்ட்ரல் ஏஷியான், அதாவது ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு வந்து போய் ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த ரூட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுதான். இதில் வந்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சாபஹார் போர்ட் இருக்கிறது பக்கத்துலேயே குவாதார் போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த குவாதார் போர்ட் பார்த்திங்கன்னா யாரோடதுன்னு பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய குவாதார் போர்ட்டு. ஆனால் இதை யார் வச்சுருக்கான்னு பார்த்திங்கன்னா சைனாவோட ரூட் இது. ஓகேவா? ஸோ இதுக்கு பக்கத்துலேயே ஸ்ட்ராட்டஜிக்கலாக நம்ம இந்த இடத்துல போய் போர்ட் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஜியோ பாலிட்டிக்கல்ஸ். ஓகே, இங்கே வந்து டேட்டா போட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு 72 கிலோமீட்டர்லேயே இங்கேருந்து ஒரு 72 கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ளேயே இந்த 2 போர்ட்டும் இருக்குது. இது வந்து இந்தியா அண்ட் இது வந்து சைனா மெயின்டைன் பண்ணுது. ஸோ ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சாபஹார் போர்ட்டோட லொக்கேஷன் அண்ட் ஜியோகிராஃபிக்கல் மேப்பிங். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு முக்கியமான பேசிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து எங்கே இருக்குது சாபஹார் போர்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரானில் இருக்குது. சாபஹார் போர்ட் வந்து ஈரானில் இருக்கக்கூடியது. இது வந்து கரெக்டாக எங்கே சுச்சுவேட் ஆகிருக்குன்னா, சிஸ்டான் பலுஜிஸ்தான் ப்ராவின்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராவின்ஸில் வந்து சுச்சுவேட் ஆகிட்டுருக்கு. இந்த கோஸ்ட் பேர் இருக்கிற இடம் பேர் பார்த்திங்கன்னா மாக்ரான் கோஸ்ட். ஓகேவா? கல்ஃப் ஆஃப் ஓமன் இந்த இடத்துல தான் இது இருக்குது. ஸோ இது வந்து லொக்கேஷன். ஸோ மேப் பேஸ்டு கொஷின் கேட்குறாங்கன்னா இதுக்குள்ளே தான் கை வச்சு கேட்பாங்க. ரெண்டாவது, இந்த சாபஹார் போர்ட்டில் 2 போர்ட் இருக்குது. ஒன்று சாஹித் கலாந்தாரி போர்ட் அண்ட் சாஹித் பஹேசிதி போர்ட். இது ஒன்று, இது ஒன்று. ஸோ 2 போர்ட் இருக்குது இந்த போர்ட்டுக்குள்ளேயே. நெக்ஸ்ட்டு, நம்ம இந்தியாவுக்கு வந்து ஈரான் வந்து எந்த போர்ட் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னா சாஹித் பஹேஸ்திரி போர்ட். ஓகேவா? இந்த 2வது போர்ட் இதை தான் வந்து இப்போ இந்தியா வந்து டெவலப் பண்ணி இது மூலமாக நம்ம ஆப்கானிஸ்தானுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ இதுதான் 2016 இந்த அக்ரிமெண்ட் போடுவாங்க. யாருன்னா இந்தியா, ஈரான் அண்ட் ஆப்கானிஸ்தான் 3 பேரும் ட்ரைலேட்ரல் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட் அண்ட் டிரான்சிட் காரிடார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் சாபஹார் அக்ரிமெண்ட்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான். இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எங்கே பார்த்தோம்? இந்த மேப்பில் பார்த்தோம். பாகிஸ்தானை பைபாஸ் பண்ணி போகிறதுல பிரச்சனை இருக்கிறதுனால தான் நம்ம இந்த பைபாஸ் ரூட்டில் போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த பாயிண்ட்டை தான் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. அல்டர்னேட்டிவ் ரூட் ஆஃப் த பைபாஸஸ் த பாகிஸ்தான் கவுண்டர் டு சைனாஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் த குவாதார் போர்ட் இன் பாகிஸ்தான். ஸோ குவாதார் போர்ட்டு இந்த ஏரியாவில் பார்த்தோமா, இந்த லொக்கேஷனில். ஸோ இதை வந்து கவுண்டர் பண்ணுறதுக்காக இந்தியா வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த போர்ட்டை. ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம வந்து என்ன கொஸ்டின்னா, இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ இதை வச்சு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் ப்ரிலிம்ஸில். வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டெவலப்பிங் சாபஹார் போர்ட் பை இந்தியாஸ் ட்ரேட் வித் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் வில் எனார்மஸ்லி இன்க்ரீஸ். ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் இது கிடையாது, ஆப்கானிஸ்தான் தான் இது. ஸோ நம்மளோட பிரெயின் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஏ வந்து படிக்கும் போதே என்னென்னு படிக்குதுன்னா ஆஃப்கன் அப்படின்னு படிக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இவங்க ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு உருவாக்குவாங்க. நம்மளை வந்து சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் பண்ண தான் பார்ப்பாங்க யூபிஎஸ்சி. ஸோ இது வந்து ஆஃப்ரிக்கா கிடையாது, இது வந்து ஆஃப்கன். ஏன்னா
நம்மளோட எக்ஸாமினேஷன் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம் எழுதும்போது ஹை லெவல் ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகும். அந்த ப்ரெஷரில் ஒரு வேர்டு வந்து மாற்றி படிச்சிட்டோம்னாலும் பிரச்சனை. இந்த 12th ஃபெயில் படத்தில் வரும்ல, ஸோ இந்த டூரிசத்தை வந்து டெரரிசம் அப்படிங்கிற மாதிரி படிப்பாங்கள்ல, ஸோ பிரெயினை வந்து ஏமாத்துறதுக்கான வேலை இந்த ஆப்ஷன் ஏ. அப்புறம் இந்தியாஸ் ரிலேஷன் வித் ஆயில் ப்ரொடியூசிங் அரப் கண்ட்ரிஸ் வில் பி ஸ்ட்ரென்தன்டு. அரப் கண்ட்ரிஸும் இதுக்கும் இங்கே இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆப்ஷன் சி வந்து என்னென்னு பார்த்தோன்னா, இந்தியா வில் நாட் டிபெண்ட் ஆன் பாகிஸ்தான் ஃபார் ஆக்சஸ் டு ஆப்கானிஸ்தான் அண்ட் சென்ட்ரல் ஏஷியா. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டு. இருந்தாலும் 4th ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். பாகிஸ்தான் வில் ஃபெசிலிட்டேட் அண்ட் ப்ரொடெக்ட் த இன்ஸ்டாலேஷன் ஆஃப் எ கேஸ் பைப்லைன் பிட்வீன் ஈராக் அண்ட் இந்தியா. ஸோ இது கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி தான். ஸோ இதுதான் சாபஹார் போர்ட் பற்றின பேசிக்ஸு. ஓகேவா, சாபஹார் போர்ட் பற்றின பேசிக்ஸு. அப்போ இன்றைக்கி என்ன நியூஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் வாசஸ் யூஎஸ்ஏ என்றைக்குமே இவங்க 2 பேருக்கும் ஆகாது. ஸோ இவங்க 2 பேருக்கும் அடிக்கடி பிரச்சனை வந்துட்டுருக்கும். ஸோ ஈரானோட இந்தியா போயிட்டு ஏதாவது ட்ரேடு வந்து வச்சிச்சு அப்படின்னா யூஎஸ்ஏ வந்து இந்தியா மேலே டேரிஃப் போட்டுருவாங்க. ட்ரம்ப் வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருப்பாருன்னா, ஈரான்லேருந்து நீங்கள் ஆயிலோ இல்லை வேறு எந்த விஷயமோ வாங்கக்கூடாது, வாங்கினீங்கன்னா உங்கள் மேலே வந்து டேரிஃப் போட்டுருவோம் அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருப்பார். இருந்தாலும் இப்போது இந்த சாபஹார் போர்ட்டை ஆக்சஸ் பண்ணால் தான் நம்ம ஆப்கானிஸ்தானுக்கு குட்ஸோ இல்லை வேறு ஏதோ கொண்டு போக முடியும். எக்ஸாம்பிள்ஸுக்கு வீட்டு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த சைடு தான் போகும். அக்ரி ப்ராடக்ட்ஸு, அப்புறம் மெடிசன்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஹியூமானிட்டேரியன், அதாவது மனிதாபிமான அடிப்படையில் இந்த வழியாக நம்ம கொண்டு போகிறதுக்கு அனுமதிக்கிறாங்க. ஸோ ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து ஒரு 6 months வந்து நாங்கள் உங்களை வந்து ஃப்ரீயாக விடுறோம் அப்படிங்கிற மாதிரி யூஎஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு வந்து 6 months நீங்கள் ஜாலியாக இதில் போகலாம், உங்களுக்கு எந்த டேரிஃபும் கிடையாது அப்படிங்கிறதான் இன்றைக்கான நியூஸ். ஓகேவா. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ தான் வந்து ஒரு 1 week பிஃபோர் வந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து நம்மளுக்கு வந்து வந்திருந்தாங்க. 2 பேரும் வந்து பைலேட்ரல் அக்ரிமெண்ட்லாம் போட்டிருந்தோம், பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தணும். ஸோ இதுதான். ஸோ இதுக்கப்புறம் வந்து ட்ரம்ப் வந்து இதில் வந்து தளர்வு பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து நியூஸ் சாபஹார் போர்ட் பற்றினது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அயன் மேன் ஆஃப் இந்தியா, அதாவது சர்தார் வல்லபாய் பட்டேல் அவரோட 150th பர்த்டே. ஸோ ஐ திங்க் இந்த வருஷம் வந்து ஹிஸ்ட்ரியில் சர்தார் வல்லபாய் பட்டேல் இவர் சம்மந்தமாக கொஸ்டின் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இவரை பற்றின ஒரு 360 degree நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம ஒரு ஐ திங்க் 4 days பிஃபோர் இவரை பற்றின ஒரு ஆர்டிக்கல் வந்து ஏற்கனவே எடுத்திருப்போம். ஸோ அதையும் முடிஞ்சால் நீங்கள் போய் திரும்ப ரிவைன் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ ஓகே, நம்ம ஏற்கனவே படித்ததுனால இன்றைக்கி இவரை வச்சு கொஸ்டின் மட்டும் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கொஸ்டின் மட்டும் சால்வ் பண்ணலாம். ஓகேவா. சர்தார் வல்லபாய் பட்டேல் அசோசியேஷன் வித் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இவர் வந்து எந்த பாலிசி வந்து ஃபாலோ பண்ணார்னா காந்தியன் பாலிசி. ஓகேவா. அப்போ பட்டேல் வாஸ் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், பட்டேல் வாஸ் ஏ லீடிங் ஃபிகர் ஆஃப் த நோ சேஞ்சஸ் குரூப் within the INC who advocated for continuing non-cooperation and constructive work after the suspension of the non-cooperation movement. நான்-கோஆப்ரேஷன் மூமெண்ட் முடிஞ்சோடனே சௌரி சௌரா நடக்குமா, சௌரி சௌரா நடந்தோன்னே காந்தி வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அரெஸ்ட் பண்ணோன்னே காங்கிரஸ் வந்து 2ஆக உடையும். ஒன்று வந்து நோ சேஞ்சர்ஸ், இன்னொருத்தவங்க வந்து ப்ரோ சேஞ்சர்ஸ். ஸோ இந்த நோ சேஞ்சர்ஸ் குரூப் அப்படிங்கிறவங்க யாருன்னா, காந்தி சொன்ன கொள்கையை வந்து அப்படியே பின்பற்றுவாங்க. ஸோ இந்த குரூப்பில் தான் வல்லபாய் பட்டேல் வந்து இருந்திருப்பார். ஸோ ஓகேவா. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இது ஃபுல்லாகவே ஹிஸ்ட்ரி. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, he presided over the Lahore session of the INC in 1929 where the resolution for Purna Swaraj complete independence was passed. ஸோ இந்த இடத்துல வந்து யார் இருந்திருப்பான்னு பார்த்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேரு. ஓகேவா. இங்கே வந்து பட்டேல் வந்து இல்லை. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். தேர்ட் ஸ்டேட்மெண்ட், during his presidency of 1931 Karachi session the INC passed a resolution on fundamental rights and national economic program. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. லாஸ்ட் கிளாஸ்லேயே பட்டேல் அவர் சம்மந்தமாக பார்க்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் வந்து 1 and 3 தான் கரெக்டு. ஸோ இந்த 1931 கராச்சி செஷனில் தான் இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இப்போ படிக்கணும்ல, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் அப்புறம் நேஷ்னல் எக்கனாமிக் ப்ரோக்ராம்
எக்கனாமிக்ஸ் சம்மந்தமாகவும் பேசியிருப்பாங்க. ஓகேவா? இதில் வந்து ரெசல்யூஷன் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஹிஸ்ட்ரி இது இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே ஹிஸ்டாரிக்கல் ரீதியாக வந்து ஃப்ரேம் பண்ணது. ஓகேவா? ஸோ ஆன்சர் அவ்வளோதான். ஸோ இந்த நியூஸ் வந்து அவ்வளோதான். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது. ஓகே, நவ்ரேதி டு பிகம் தேர்ட் ஹோம். நவ்ரேதி டு பிகம் தேர்ட் ஹோம் ஃபார் சீத்தாஸ் இன் மத்திய பிரதேஷ். ஸோ மத்திய பிரதேஷில் ஏற்கனவே வந்து சீட்டாஸ் வந்து ரீஇன்ட்ரொடக்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இது இப்போ வந்து 3வது ஹோம் அப்படின்னு சொல்கிறாங்க, தேர்டு ஹோம். அப்போ ஏற்கனவே 2 இடத்துல வந்து பண்ணிட்டோம். அப்போ 2 இடம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், குனோ நேஷ்னல் பார்க் அண்டு காந்தி சாகர் சாங்சுரி. குனோ நேஷ்னல் பார்க் தான் ஃபஸ்ட்டு சீட்டாவை நம்ம ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணோம். 2வது காந்தி சாகர். இப்போ 3வது எங்கே ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோன்னா நவ்ரேதி ஆன் த நர்மதா ரிவர். Officials said the crocodiles were brought from Vanvihar in Bhopal. ஸோ வன்விகார் நேஷ்னல் பார்க்லேருந்து இந்திரா சாகர் டேமுக்கு கொண்டு வந்து crocodile விட்டுருக்காங்க. ஸோ ஓகேவா, நர்மதா ரிவரில். ஸோ 2 விஷயங்கள் இருக்குது. நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சீட்டாஸ் ரீஇன்ட்ரொடக்ஷன் ப்ராஜெக்ட். அப்போ சீட்டாஸ் பற்றி பேசிக்ஸ் A to Z 360 டிகிரி வந்து பார்க்க போகிறோம் இந்த நியூஸில். ஓகேவா? ஸோ அப்போ சீட்டாஸோட பேசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, சீட்டாஸோட டைப் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஆஃப்ரிக்கன் சீட்டா, இன்னொன்று வந்து ஏஷியன் சீட்டா. ஓகேவா? இந்த ஆஃப்ரிக்கன் சீட்டா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அதிகமான எண்ணிக்கையில் இருக்கிறதுனால இது வந்து வல்னரபிள் இருக்குது IUCN ஸ்டேட்டஸில். ஏஷியன் சீட்டா வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் இது வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சரில் இருக்குது. சைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2மே அப்பெண்டிக்ஸ் 1ல் தான் இருக்குது. ஓகே, தேர்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குன்னா ஆஃப்ரிக்கா. ஓகேவா? இது வந்து எங்கே இருக்குன்னா, ஏஷியன் சீட்டா அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏஷியன் சீட்டா இந்தியாவிலவே கிடையாது. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபியூ லெஃப்ட் இன் ஈரான். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்ட். இந்தியாவில் ஏஷியன் சீட்டாஸ் கிடையாது. ஓகேவா? இது வந்து ஈரானில் மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமான பாயிண்ட் வந்து என்னென்னா, இது 2ஐயும் வந்து வேறுபடுத்தி பார்த்தோம் அப்படின்னா இது 2க்குமான டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கணும். 2க்குமான டிஃப்ரென்ஸ் வந்து எது வந்து பெருசாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆஃப்ரிக்கன் சீட்டா தான் ரொம்ப பெருசாக இருக்கும், பிக்கர் இன் சைஸ். அப்புறம் ஸ்டெடி லெக்ஸ் அண்ட் நெக்கு. ஸ்டெடி லெக்ஸ்னால் என்ன, ஸ்டெடியாக இருக்கும், அப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இதோட கால்களும் இதோட கழுத்து பகுதியும். ஸோ அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. அப்போ ஏஷியன் சீட்டா வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். அப்போ ஸ்லைட்லி ஸ்மாலர் அண்டு ஸ்லண்டர்னால் கால்கள் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். ஓகே, இது கம்பேர் பண்ணும்போது அப்போ எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் சீட்டா தான் ரொம்ப பெருசாக இருக்கும். தேர் லெக்ஸ் ஆர் ஸ்லண்டர், ரொம்ப குட்டியாக இருக்கும் கால்கள். ஸோ இதுதான் இது 2க்குமான டிஃப்ரென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு அப்போ ப்ராஜெக்ட் சீட்டா அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிற பேசிக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2022 தான் ப்ராஜெக்ட் சீட்டா அப்படிங்கிறத இது வந்து ஒரு ரீஇன்ட்ரடக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ். அதாவது சீட்டாஸ் வந்து இந்தியாவிலேயே இல்லை, அது வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆகிட்டு. ஸோ அதை வந்து சீட்டாஸை வந்து நம்ம திரும்ப மறுபடியும் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதான் ரீஇன்ட்ரொடக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ், அதான் ப்ராஜெக்ட் சீட்டா. அதுவும் 70 வருஷம் கழித்து 2002 இந்த ப்ராஜெக்டை வந்து கையில் எடுக்கிறோம். அப்போ ப்ராஜெக்ட் சீட்டாவை வந்து பண்ணக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் டைகர். இந்த ப்ராஜெக்ட் டைகர் அதுக்கு கீழே தான் இந்த ப்ராஜெக்டையும் நம்ம பண்ணுறோம். ஸோ ப்ராஜெக்ட் சீட்டா அப்படின்னு ஒரு தனி ப்ராஜெக்ட்லாம் எடுத்துகிட்டு வரல. ஓகேவா? ஆப்ரேட்டட் அண்டர் ப்ராஜெக்ட் டைகர். ப்ராஜெக்ட் சீட்டா இஸ் த வேர்ல்டோட ஃபஸ்ட்டு இன்டர்கான்டினென்டல் லார்ஜ் வைல்டு கார்னிவோர் டிரான்ஸ்லோகேஷன் ப்ராஜெக்ட். இன்டர்கான்டினென்டல் லார்ஜ் வைல்டு கார்னிவோர் டிரான்ஸ்லோகேஷன் ப்ராஜெக்ட்ங்கிறது கார்னிவோர்னால் என்ன, சீட்டா வந்து கார்னிவோர், அனைத்து ஒன்று எல்லாமே சாப்பிடக்கூடிய ஒரு விலங்கு. ஸோ அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பேர் வந்து என்னென்னா சீட்டா ஆக்ஷன் பிளான். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபேக்ட்டு. அப்போ இதோட அப்ஜெக்டிவ்ஸ் வந்து என்னென்னா, எஸ்டாப்ளிஷ் ப்ரீடிங் பாப்புலேஷன் ஆஃப் சீட்டா இஸ் இன் சேஃப் ஹேபிட்டட்ஸ் அக்ராஸ் ஹிஸ்டாரிக்கல் ரேஞ்ச். சீட்டாஸ் வந்து ஏற்கனவே இருந்திருக்கும்ல, பறவை வாழ்ந்த பழைய இடங்கள்லாம் அதை வந்து சேஃபாக அதை கொண்டு போய் விடுறது, சேஃபாக வந்து அது மறுபடியும் மீட்டுருவாக்கம் பண்ணுறது, அதான் வந்து ரீஇன்ட்ரொடக்ஷன். ஓகேவா? ஸோ அதுதான் இதோட அப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, ஸோ சீட்டாஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவானா எக்கோசிஸ்டம் அண்ட் ஓப்பன் ஃபாரஸ்ட். சவானானா என்னென்னா புல்வெளிகள், அப்போ கிராஸ்லேண்ட்.
கிராஸ்லேண்ட் அண்ட் ஓப்பன் ஃபாரஸ்ட் ஏரியாவில் தான் சீட்டாஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா சீட்டாஸ் தான் வந்து லேண்ட்லேயே வந்து ரொம்ப வேகமாக ஓடக்கூடிய உயிரினம். அப்போ வேகமாக ஓடுதுன்னா குறுக்க மரங்கள் செடி கொடிகள்லாம் இருந்துச்சுன்னா அதால் ஓட முடியாது. புல்வெளிகளாக இருந்துச்சுன்னா ஈஸியாக ஓடும். ஸோ இது எல்லாமே வந்து அடாப்டேஷன் டெக்னிக்ஸ். ஸோ ஓகேவா, அதனால தான் அது வந்து அந்த ஏரியாவில் மட்டும் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ப்ராஜெக்ட் சீட்டா. நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமானது என்ஹான்ஸ் கம்யூனிட்டி அவேர்னஸ் அண்ட் ரெடியூஸ் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட். இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் பார்த்துக்கிற பொதுவான விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இது வந்து ப்ராஜெக்ட் டைகர், அதுக்கு கீழே தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அப்போ நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி தான் இதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிற அத்தாரிட்டி. ஏன் அப்படின்னா நேஷ்னல் சீட்டா கன்சர்வேஷன் அத்தாரிட்டி அப்படின்னு ஒன்று இல்லை இந்தியாவில். ஸோ அதனால் நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி கீழேயே இதை விட்டுட்டாங்க. அப்போ இது எந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்குது? மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். இது கீழே தான் இருக்குது. இவங்க தான் வந்து ப்ராஜெக்ட் சீட்டா வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறாங்க. யார் கூட சேர்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அண்டு வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா. ஸோ கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா இங்கேருந்து தான் கேட்கலாம். அப்போது நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி அண்ட் மத்திய பிரதேஷ் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா இவங்கெல்லாம் சேர்ந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட், கிளைமேட் சேஞ்ச் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த ப்ராஜெக்டை கவர்னன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ என்டிசிஏ ஏற்கனவே பார்த்தோமா, என்டிசிஏ வந்து ஸ்டாட்யூட்டரி பாடி. இது வந்து ப்ராஜெக்ட் சீட்டாவோட ஸ்டீரிங் கமிட்டி. ஸோ இவன் தான் வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவான், எவாலுவேட் பண்ணுவான், அட்வைஸ் பண்ணுவான் சீட்டாஸ் வந்து இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இன்றைக்கி நியூஸ் வந்து என்ன வந்திருக்கு? நியூஸ் வந்து நவ்ரோதி டு பிகம் தேர்ட் ஹோம் ஃபார் சீட்டாஸ் இன் மத்திய பிரதேஷ். அப்போ நவ்ரோதி நேஷ்னல் பார்க் இல்லை நவ்ரோதி வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படின்னா என்னன்னு இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? இது வந்து நேஷ்னல் பார்க் இல்லை, இது வந்து வைல்ட் லைஃப் சாங்சுரி. இது வந்து லார்ஜஸ்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி இன் மத்திய பிரதேஷ். இது வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு? மத்திய பிரதேஷ். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இது வந்து இருக்கிறதுலேயே பெரிய வைல்ட் லைஃப் சாங்சுரி மத்திய பிரதேஷில். ஓகேவா? ப்ரொடெக்டட் ஏரியா இஸ் லொக்கேட்டட் ஆன். அப்போ இதுக்குள்ளே ஏதோ ரிவர் போகுதான்னு பார்த்தீங்கன்னா எந்த ஏரியாவில் இருக்குன்னா நர்மதா அண்டு கங்கா ரிவர் பேசின். கங்கா ரிவர் வந்து இங்கே போகலை. இங்கே வந்து என்ன போகும் அப்படின்னா யமுனாவோட ட்ரிபியூட்ரிஸ் போகும். யமுனாவோட ட்ரிபியூட்ரிஸ். அப்போ யமுனாவோட ட்ரிபியூட்ரிஸ் வந்து கங்காவோட ரிவர் பேசின் தானே. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ நர்மதா அண்ட் கங்கா ரிவர் பேசினில் தான் இது வந்து இருக்குது. இது வந்து ஏற்கனவே சீட்டாஸ்க்கு வந்து ஏற்கனவே இது வந்து நல்ல லொக்கேஷன் தான் அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரி பற்றினது. அப்போது இதை பற்றி நம்ம என்ன கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம்னா, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் ப்ராஜெக்ட் சீட்டா த லேண்ட்மார்க் கன்சர்வேஷன் இனிஷியேட்டிவ். The project involves the reintroduction of Asiatic cheetah species into India. Okay, the cheetahs for the project were translocated from Namibia and South Africa. In the statement correct. Kuno National Park in Madhya Pradesh was selected as a first reintroduction site. In the statement correct. First statement வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியா சீட்டாவாக நம்ம கொண்டு வரல. ஏஷியா சீட்டா எங்கே இருக்குது? ஈரானில் மட்டும்தான் இருக்குது. அது கிரிட்டிக்கலி என்டேஞ்சரில் இருக்குது. ஸோ நம்ம வந்து எதை வந்து டிரான்ஸ்லோகேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆஃப்ரிக்கன் சீட்டா. ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 213 ஒன்லி. அப்போ நியூஸை வந்து திரும்பவும் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு. நவ்ரோதி டு பிகம் தேர்ட் ஹோம் ஃபார் சீட்டாஸ் இன் மத்திய பிரதேஷ். அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு இது குனோ நேஷ்னல் பார்க் அண்டு காந்தி சாகர் சாங்சுரி. ஓகேவா? ஸோ ஓகே, இதுதான். வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா cheetahs will brought from Namibia in Africa and released into Navrozi sanctuary. என்ன சீட்டான்னு இதில் சொல்லலை. ஆனால் என்ன சீட்டான்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் சீட்டா என்டேஞ்சரில் இருக்குது. அது வந்து ஒன்லி ஃபியூ தான் இருக்குது. ஐ திங்க் 12 நம்ம தான் இருக்குது. ஓகேவா? 12க்குள்ளே தான் இருக்குது. அப்போ இதை வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏஷியன் சீட்டாலாம் நம்ம யாருமே கொடுக்க மாட்டாங்க. அது வந்து ஈரானில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் ஆஃப்ரிக்கன் சீட்டா தான் நம்ம வந்து அங்கேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே வந்து விடுறோம். ஸோ இதுதான் வந்து நியூஸ் அண்டு எல்லாமே கவர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு நியூஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நியூஸ் 1 வீக்காக போயிட்டுருக்கு. சைக்ளோன் மோந்தா மேக்ஸ் லேண்ட்ஃபால் இன் ஆந்திர பிரதேஷ். அப்போ மோந்தா சைக்ளோன், இதுக்கு வந்து பேர் வந்து தாய்லாந்து வந்து வச்சுருப்பாங்க. ஸோ ஓகேவா? ஸோ அப்போ இந்த சைக்ளோன் வந்து என்ன சைக்ளோன்னு பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் சைக்ளோன். அப்போ ட்ராபிக்கல் சைக்ளோனோட பேசிக்ஸ் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே,
அப்போ ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் அப்படின்னா என்னென்னா, ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் ஆர் வயலண்ட் ஸ்டார்ம்ஸ் தட் ஆரிஜினேட் ஓவர் ஓசன்ஸ், கடல் மேலே வந்து உருவாகக்கூடியது, இன் ட்ராபிக்கல் ஏரியாஸ் அண்ட் மூவ் ஓவர் டு த கோஸ்டல் ஏரியாஸ், bringing about large scale destruction caused by violent winds, very heavy rainfall and storm surges. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, புயல் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியும், சைக்ளோன்னா என்னன்னு தெரியும், ஆனால் அதை வந்து எழுதுறதுல தான் நமக்கு பிரச்சனை. எழுதுறது வந்து மெயின்ஸில் வந்து ஒரு சைக்ளோன் அப்படின்னு கேட்குறாங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறது இந்த மாதிரி தான் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும். அது வந்து ஓஷன் மேலே ஆரிஜினேட் ஆகி கோஸ்டல் ஏரியாவில் வந்து அதை ஹிட் பண்ணிவிட்டு அங்கே வந்து டெஸ்ட்ரக்ஷனை க்ரியேட் பண்ணும். இது வந்து வயலண்ட் விண்டாக இருக்கும், வெரி ஹெவி ரெயின்ஃபாலை கொடுக்கும், ஸ்ட்ராங் சர்ஜஸ், புயலை வந்து மிக அதிதீவிர புயலை வந்து உருவாக்கும். இந்த மாதிரி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும். நார்மலான விஷயங்களே நிறைய பேருக்கு வந்து இன்ட்ரோடக்ஷனில் எழுத தெரிய மாட்டேங்குது. ஸோ இன்ட்ரோடக்ஷனுக்கு இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கான கண்டிஷன்ஸ், நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும். முக்கியமான 2 கண்டிஷன்ஸ் வந்து இது 2 தான். ஒன்று, சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் 27 டிகிரி செல்சியஸுக்கு மேலே இருக்கணும். சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வித் டெம்பரேச்சர் ஹையர் தென் 27 டிகிரி செல்சியஸ். ரெண்டாவது கிரிட்டீரியா, ரெண்டாவது கண்டிஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெசன்ஸ் ஆஃப் கோரியாலிசிஸ் ஃபோர்ஸஸ். ஸோ ஓகேவா, நம்மளோட எர்த்தில் ஈக்குவேட்டர் ரேஞ்ச், இந்த ஈக்குவேட்டர் ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா கோரியாலிசிஸ் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகாது. இதுக்கு மேலே கொஞ்சம் தூரம் போனால் தான், இந்த ஏரியாவுக்கு கொஞ்சம் மேலே போனால் தான் டிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ கோரியாலிஸ் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னா, நார்த்தன் ஹெமிஸ்பியரில் ஒருத்தன் இங்கேருந்து இந்த லொக்கேஷன் நோக்கி வேகமாக போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹை வெலாசிட்டி பொசிஷனில் வேகமாக ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுதுன்னா நார்த்தன் ஹெமிஸ்பியரில் அது வந்து ரைட் சைடு டிஃப்ளெக்ட் ஆகும். அதுவே சதர்ன் ஹெமிஸ்பியரில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வேகமாக ஹை வெலாசிட்டியில் வருது அப்படின்னா அது வந்து அதோட லெஃப்ட் சைடு டிஃப்ளெக்ட் ஆகும். இது ரைட் சைடு, இது வந்து லெஃப்ட் சைடு. ஸோ இதுதான் வந்து கோரியாலிசிஸ் ஃபோர்ஸ். இது வந்து ஆரிஜினேட் ஆகிறத பொறுத்து இது வந்து லெஃப்ட் சைடு. ஸோ இந்த பக்கமாக இப்படி திரும்பி பார்த்தோன்னா இது வந்து லெஃப்ட் சைடு போகும். ஓகேவா? ஸோ இதை தான் வந்து கோரியாலிஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோரியாலிஸ் ஃபோர்ஸும் இந்த 27 டிகிரி செல்சியஸ் தான் முக்கியமான கண்டிஷன் தான் வந்து சைக்ளோன், ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் எல்லாம் உருவாகிறதுக்கு காரணம். அப்போ சைக்ளோன்ஸ் எப்படி உருவாகுது? அப்போ 27 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே டெம்பரேச்சர் வந்து இருக்கணும். அப்போ இதுதான் வந்து சி சர்ஃபேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஏரியா தான் சி சர்ஃபேஸ். அப்போ ஹை லெவலாக டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இன்டென்ஸாக வந்து இங்கே விழுறதுனால இங்கே இருக்கக்கூடிய வாட்டரெல்லாம் எவாப்ரேட் ஆகி அப்படியே 2 பக்கமும் அப்படியே டைவர்ஜ் ஆகுது. இந்த சைடும் சரி, இந்த சைடும் டைவர்ஜ் ஆகுது. டைவர்ஜ் ஆகிறதுனால எப்போதுமே வந்து ஒரு ஏரியாவில் வந்து அதிகமாக டெம்பரேச்சர் அதிகமாக இன்க்ரீஸ் ஆணுச்சு அப்படின்னா அந்த ஏரியாவில் லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். ஓகேவா? அதனால் இந்த ஏரியாவில் வந்து லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது. ஓகேவா? இந்த லோ ப்ரெஷர் க்ரியேட் ஆகிறதுனால இங்கே மேலே வந்து இது டைவர்ஜ் ஆகுது. அதுக்கப்புறமா மீதி இருக்கக்கூடிய கேஸஸ் ஏர் மாலிகுல்ஸ் எல்லாமே இங்கே லோ ப்ரெஷர் இருக்கிறதுனால மேலே வந்து ஹை ப்ரெஷர் இருக்கும். திரும்ப இந்த லோ ப்ரெஷரை ஃபில் பண்ணுறதுக்காக திரும்ப உள்ளே வரும். ஸோ இதுதான் வந்து சப்சிடிங் வார்ம் ஏர் வந்து திரும்ப உள்ளே வரும். ஸோ ஓகேவா? ஸோ அதனால் ஐ ஆஃப் த சைக்ளோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ ப்ரெஷராகவும் ப்ளஸ் ஹை லெவல் டெம்பரேச்சராகவும் இருக்கும். ஸோ ஐனா என்னென்னா இதுதான் வந்து மையப்பகுதி, சென்ட்ரு பாயிண்ட் ஆஃப் த சைக்ளோன், அதுதான் ஐ. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து சைக்ளோனோட ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு முக்கியமானது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டே நியூஸில் வந்து லேண்ட்ஃபால் ஆஃப் சைக்ளோன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து சைக்ளோன் ஆரிஜினேட் ஆகிடுச்சு, அது வந்து கோரியாலிஸ் ஃபோர்ஸ்னால் அது வந்து ரொட்டேட் ஆகிட்டே போகும். அது வந்து கரெக்டாக வந்து புயல் வந்து கரையை கடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கரையை கடக்கிறதா நான் லேண்ட்ஃபால் ஆஃப் சைக்ளோன். லேண்ட்ஃபால் ஆஃப் சைக்ளோன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுதான் லேண்ட்ஃபால் ஆஃப் சைக்ளோன். இந்த ஐ இருக்குல்ல, இந்த ஐ வந்து நம்ம இதை வந்து ரீச் பண்ணிவிட்டு அப்படின்னா, நம்மளோட லேண்ட் சர்ஃபேஸ் வந்து ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுதான் வந்து லேண்ட்ஃபால் ஆஃப் சைக்ளோன். இதுதான் லேண்ட் ஏரியா அப்படின்னா, சைக்ளோனோட ஐ வந்து சைக்ளோன் இதுதான் ஐ அப்படின்னா, இந்த ஐ பகுதி வந்து லேண்ட் ஏரியாவை ரீச் பண்ணிவிட்டு அப்படின்னா அது பேர் தான் வந்து லேண்ட்ஃபால் ஆஃப் சைக்ளோன் அப்படின்னு சொல்கிறாங்க. லேண்ட்ஃபால் இஸ் த ஈவெண்ட் ஆஃப் ட்ராபிக்கல் சைக்ளோன் மூவிங் ஃப்ரம் வாட்டர் ஆன் டு லேண்ட். Specifically when the storm center eye of the cyclone crosses the coast.
ஸோ இது பேர் தான் லேண்ட்ஃபால். அப்போது நம்ம இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, சைக்ளோன் உருவாகிறதுக்கான கண்டிஷன்ஸ், அது வந்து எப்படி டைவர்ஜ் ஆகுது, திரும்ப சப்சைடிங் ஆகுது, அப்புறம் ஐக்குள்ளே லோ ப்ரெஷரும் ஹை டெம்பரேச்சரும் இருக்குன்னு ஒரு பாயிண்ட் பார்த்தோம். அதுக்கப்புறமா லேண்ட்ஃபால் ஆஃப் த சைக்ளோன் வந்து பார்த்துருக்கோம். அப்போது சைக்ளோன் வந்து இப்போ வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியர் அண்ட் சதர்ன் ஹெமிஸ்பியரில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எர்த்தில் இது நார்த்தன் ஹெமிஸ்பியர், இது வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர். அப்போ ரெண்டு ரேஞ்சிலையும் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, சைக்ளோன் வந்து பாருங்கள், சைக்ளோன் வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியரில் ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும், சதர்ன் ஹெமிஸ்பியரில் கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகும். ஐயில் பார்த்திங்க அப்படின்னா லோ ப்ரெஷர் இருக்கும். இது வந்து சைக்ளோன். இதுக்கு அப்படியே உல்டாவா ஆன்டி சைக்ளோன் அப்படிம்பாங்க. ஆன்டி சைக்ளோன் வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக, நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே வந்து ஆப்போசிட்டாக எழுதிட வேண்டியதான். ஆன்டி சைக்ளோன் வந்து இது வந்து லோவாக இருக்குது அப்படின்னா இது வந்து ஹையாக இருக்கும். இது வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியரில் ஆன்டி கிளாக் வைஸில் இருக்குன்னா இது வந்து கிளாக் வைஸில் இருக்கும். இது வந்து சதர்ன் ஹெமிஸ்பியரில் கிளாக் வைஸில் இருக்குன்னா இது வந்து ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும். ஸோ இதுதான் டேட்டா. ஸோ இது வந்து என்சிஆர்டியில் உள்ள டேட்டா தான். ஸோ ஓகே, இந்த ஏரியாவை நீங்கள் வந்து எப்படியாவது மெமரி பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுக்குள்ளேருந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இதுதான் வந்து சைக்ளோன்ஸ் பற்றின பேசிக்ஸ். ஓகே, அப்புறம் முக்கியமானது வந்து இது ஏற்கனவே நம்ம இந்த பாயிண்ட் வந்து பார்த்தோம். த ஐ ஆஃப் த சைக்ளோன் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. த ஐ ஆஃப் த சைக்ளோன் இஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் பை எக்ஸ்ட்ரீம்லி லோ அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அண்ட் இஸ் டிஃபிகலி வார்மர் தென் சரௌண்டிங் ஸ்ட்ராங் சர்ஜ். ஐ ஆஃப் த சைக்ளோன் வந்து டெம்பரேச்சர் வந்து ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஐக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள். ஐ வந்து இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம என்ன கொஷின் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வித் ரெஃபரன்ஸ் டு ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். தே ஃபார்ம் ஓவர் வார்ம் ஓஷன் வாட்டர்ஸ் where the sea surface temperature is typically above 27 degrees Celsius. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் இதான பார்த்தோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக? கரெக்டு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், கோரியால் ஃபோர்ஸ் இஸ் எசென்ஷியல் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் த சைக்ளோன். ஸோ கோரியாலிஸ் ஃபோர்ஸ் தான் இதுக்கு வந்து எசென்சியல் அப்படிங்கிறது, இந்த ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம பார்த்தோம். The eye of the cyclone is characterized by high atmospheric pressure and strong winds. நம்ம இங்கே லாஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன பார்த்தோம்? The eye of the cyclone is characterized by extremely low atmospheric pressure. லோ ப்ரெஷர் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா ஹை அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டு. ஆன்சர் பி. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் டீட்டெயிலாக கான்செப்டெல்லாம் நல்லா கிளாரிட்டியாக நீங்கள் படிச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்கும் போது நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். யூபிஎஸ்சி வந்து இந்த மாதிரி ஏரியாக்குள்ளேருந்து தான் கொஷின் வந்து ஃப்ரேம் பண்ணுறான். ப்ரீவியஸ் இயர் கொஷின் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். கான்செப்ட் கிளாரிட்டி இஸ் த மஸ்ட் இன் ஜியாகிரஃபி. ஓகே, ஸோ சைக்ளோன் பற்றின நியூஸ் வந்து அவ்வளோதான். நெக்ஸ்ட் நியூஸ் வந்து எடிட்டோரியலில், இன்றைக்கி எடிட்டோரியல் ஓப்பன் பண்ணிங்கனாலே ஃபுல்லாகவே ஏஐ தான், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். எடிட்டோரியலில் 2 ஆர்டிக்கிள், ஒப்பீனியன் பேஜில் ஒரு ஆர்டிக்கிள் அண்டு டெக்ஸ்ட் அண்ட் கான்டெக்ஸ்டில் ஒரு ஆர்டிக்கிள். ஸோ மொத்தமாகவே ஏஐ தான். நம்ம வந்து ஏஐ வந்து நிறைய டைம் படிச்சிட்டோம். இருந்தாலும் முக்கியமான ஒரே ஒரு ஏஐ ஆர்டிக்கிள் மட்டும் நான் வந்து சொல்லிடுறேன். இந்த ஆர்டிக்கிளில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இது வந்து ஒப்பீனியன் பேஜில் உள்ளது. ஓகேவா? ஸோ இதில் உள்ள நியூஸ் மட்டும் பாருங்கள். Recently, the Ministry of Education announced that an artificial intelligence curriculum would be introduced from class 3. AI டெக்னாலஜியை கிளாஸ் 3லேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் 26-27லேருந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. இயர்லியர் இந்த ஜூலை த கவர்மெண்ட் ஹேட் லான்ச்ட் த ஸ்கில்லிங் ஃபார் ஏஐ ரெடினஸ் இனிஷியேட்டிவ். ஓகே, இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் ஏற்கனவே நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம். அண்டர் விச் thousands of CBSE schools will offer AI as a skill subject starting from class 6. Should AI be introduced as part of school curricula? ஸோ இதுதான் இப்போ வந்து என்னென்னா, நெக்ஸ்ட் இயர் 26-27லேருந்து நம்ம ஏஐ வந்து கிளாஸ் 3லேருந்து நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதான். இதை தான் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சுட்டு இந்த 2 ஆத்தர்ஸ் இருப்பாங்க. இந்த ஆர்டிக்கிளில் பார்த்தீங்கன்னா 2 ஆத்தர்ஸுமே வந்து ஒருத்தங்க வந்து பாசிட்டிவாக பேசுவாங்க, ஒருத்தங்க வந்து நெகட்டிவாக பேசுவாங்க. ஸோ கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க 2 பேருமே.
ஒருத்தங்க பாசிட்டிவாக பேசுவாங்க, இன்னொருத்தங்க நெகட்டிவாக பேசுவாங்க. என்னென்ன முக்கியமான பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ வந்து இப்போ ஒருத்தங்க வந்து பாசிட்டிவாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஏஐ வந்துச்சுன்னா இப்போ 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு பையனுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்னா 11th 12th வரும்போது பைத்தானோ இல்லை ஜாவாவோ நல்லா படிச்சுட்டு அவன் வந்து ஈஸியாக அதுக்கப்புறம் ஜாப் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தங்க சொல்லுவாங்க. இன்னொருத்தங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ வந்து ஏஐன்னு ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு, ஓகே இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு வேறு ஏதாவது டெக்னாலஜி வந்துச்சுன்னா அதுக்கேற்றாப்புல அடாப்ட் பண்ணுவீங்களான்னு அவர் வந்து கொஸ்டின் பண்ணுவார். ஸோ இது வந்து நெகட்டிவ். இன்னொன்று வந்து டீச்சர்ஸோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இதனால் கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணுவார். இன்னொருத்தர் வந்து அதையே பாசிட்டிவாக பேசுவார். ஸோ இதனால் வந்து நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி பேசுவார். இன்னொருத்தர் வந்து என்ன பேசுவார்னா, நெகட்டிவ் கான்வர்சேஷனில் டிஜிட்டல் டிவைடு இருக்குது. டிஜிட்டல் டிவைட் அதாவது என்னென்னா, அர்பன் ரூரல் பீப்புள்ஸ்க்கு இடையில் டிஜிட்டல் டிவைடு. இப்போ வந்து எல்லார்ட்டையுமே செல்ஃபோன் கிடையாது, எல்லார்ட்டையுமே நெட்வொர்க் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஏஐ யூஸ் பண்ணோன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே சமமாக போய் சேருமான்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் வந்து இது பண்ணுவாங்க. அப்போ ஏஐ பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுறது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் எழுதணும் அப்படின்னா இந்த எடிட்டோரியல் யூஸ் ஆகும். ஸோ ஓகேவா? ஸோ இதுதான் இந்த எடிட்டோரியலில் இருக்கக்கூடிய நியூஸு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் வந்து போகலாம். இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ட்ரை சர்வீஸ் ட்ரில் அலாங் பாகிஸ்தான் பார்டரில் நம்ம வந்து ட்ரை சர்வீஸ் மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது பேர் தான் திரிசூல். ஸோ இதில் வந்து வேறு எதுவுமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் 3 பேருமே சேர்ந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ண போகிறாங்க, திரிசூல். ஏன்னா பாகிஸ்தான் பார்டரில் வந்து பண்ண போகிறோம். நம்ம வந்து எப்போதுமே ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட அண்டை நாடுகளுக்கு காட்டுறதுக்கான எக்ஸசைஸ் இது, ஓகேவா? நம்மளோட ஆர்மியோட பவர் வந்து காட்டுறதுக்காக. ஸோ இதில் வந்து வேறு எதுவுமே நியூஸ் இல்லை. ப்ரிலிம்ஸ் ஃபேக்ட் என்னன்னா திரிசூல். ஸோ இந்த விஷயம் மட்டும்தான் இருக்குது, ஓகேவா? ஸோ ஓகே, சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான நியூஸ் அனாலிசிஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. நம்மளோட டேஃபில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக 10 இடத்துல வந்து யூபிஎஸ்சிக்கு வந்து நம்ம கிளாஸஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு டேஃபில் வந்து சேரணும், ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அதே போல் நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி பயனடைஞ்சிக்கலாம். ஸோ நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.